வணக்கம் சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை. இந்த இடத்துல அந்த தூய நட்பு பற்றி பேசலாம் என்று இருக்கின்றேன். உண்மையிலேயே நட்பு என்பது ஒரு உப்பு போலதான் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதாவது நல்ல நட்புகள் வலிமையானவை. அந்த நட்பு எப்போதுமே தேவை. என்ன ஒரு கறிக்கு எப்படி உப்பு தேவையோ அதுபோல நட்புகள் எங்களோட வாழ்க்கைக்கு தேவை. ஒரு சமூக ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூட நட்புகள் தேவை. இந்த நட்புகளால் தானே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் அந்நியோன்யமாக பேசி பழகி அதே நேரம் அந்த ஒவ்வொருத்தர் மனக்கிடக்கைகளை மற்றவருக்கு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு அவரும் தன்னுடைய விடயங்களை சொல்லும்போது ஏற்றுக்கொண்டு வாழ்வது தானே வாழ்க்கை. ஆனால் இன்று இந்த புலம்பெயர்ந்த வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம் போலி அன்புகளாகத்தான் பலர் இருப்பதை பார்க்குறோம். இந்த நட்பு கூட சில நேரம் போலியா என்று எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் நட்பு இருவருக்கிடையே ரகசியங்கள் இருக்கக்கூடாது. உண்மையான நட்பு ஒருவர் அல்லது இருவராகத்தான் இருக்க முடியும். அப்படியான நட்புகளுக்கிடையே அந்த அந்நியோன்யம் இருக்கும்போது கவலைகளை சொல்லுவார்கள், இன்பங்களை சொல்லுவார்கள். இருவருமே ஒரு புரிந்துணர்வோடு தூய அன்போடு பேசிக்கொள்வார்கள். ஆனால் இன்று பொருளாதாரத்திலும் அடுத்தது பணத்திலும்தான் இன்றைக்கு நிர்ணயிக்கப்படுகிறதோ அன்பு என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் பணம் படைத்தவனோடு தான் ஒன்றாக இருக்கிறார்கள், பணம் படைத்தவனை தான் எல்லாம் சொல்லுகிறார்கள், அப்படி போகிறது. இந்த நட்புகளுக்கிடையே சரியான ஒரு இணக்கம் அந்நியோன்யம் எப்படி கண்டுபிடிக்கிறது என்றது ஒரு கஷ்டமாக இருக்கிறது. கூட பழகினவர்களும் கூட நீண்ட காலமாக 6-7 வருஷம் பழகினவர்கள் கூட தங்களோட விடயங்களை சொல்லாமல் மறைத்த விடயங்களும் நிறைய இருக்கிறது. அப்போ இதனால் அந்த அன்புக்கிடையிலே எங்கே ஒரு அந்நியோன்யம் இருக்குது என்ற கேள்வி இருக்குது. ஆகவே தூய அன்பை நீங்கள் தேட வேணும். அது கஷ்டம். ஏனென்றால் வள்ளுவரும் அழகாக சொல்கிறார், நட்புக்கு அகநக நட்பு இல்லை முகநக நட்பு தான் நட்பு கண்டு. உண்மையிலேயே அதை எப்படி நாங்கள் பார்க்கணும்? அந்த அகத்தால் வார நட்பு தான் ஒரு நட்பாக இருக்க வேண்டும். என்ன அந்த நட்புக்கு நல்லோர்களுடைய நட்பு எப்போதும் தேவை. அவர்கள் எப்போதுமே நல்ல அறிவுரைகளை நல்ல அனுபவங்களை எங்களுக்கு சொல்லி தருவார்கள். அவே நட்பு என்பது தேவையான உண்டு. ஆனால் இன்றைக்கு பொறாமை அழுக்காறு தீய குணங்கள் தான் நட்புகளுக்கிடையே மலிந்திருக்கிறது என்பது போலவும் தெரிகிறது. ஏனென்றால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாருடன் உறவு கலவாதிருத்தல் வேண்டும். அப்படியான உறவுள்ள நட்புகள் தான் இணைந்திருக்கிறார்கள். அது எப்படி ஒரு வேசமான நட்பையும் பார்க்கின்றோம். அவே நீங்கள் எல்லோருக்கும் நட்பு தேவை. நட்பு தான் நகைச்சுவையை உருவாக்கும், மகிழ்ச்சியை உருவாக்கும். ஆனால் அறிந்து நல்ல நட்புகளோடு இணைந்து பழகுங்கள். தேவைக்கு பழகிவிட்டு தூக்கி எறிந்துவிட்டு போகிற நட்புகளும் இருக்கின்றன. மிக அவதானம், முன்னும் பின்னும் அவதானம் உங்களுக்கு தேவை. கண்டு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.